ஒத்தோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு ஏன் ஒத்த ஓட்டு முத்தையன் பேர் வந்தது? நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. முத்தையா வாகிய நான் ஆக கவுண்டமணி செந்தில் அவங்க காம்பினேஷனை பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப காமெடி இது. அதாவது கவுண்டமணி அண்ணன் வந்து எப்படின்னா செந்திலோட நடிப்பார், எல்லாம் ஜாலியாக இருப்பார். செந்தில் நான் குசும்பு தெரியல, கொஞ்சம் லைட்டாக ஊம குசும்பு. இவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஆகாய என்ன பொறுத்தவரை ஒரு படம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங். இவர் என்ன பண்ணிட்டாரு, கவுண்டமணி அண்ணன் வந்து முன்னாடி உட்காந்துட்டார். எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து அப்படி அப்புறம் அவர் உட்காந்துட்ட உடனே அப்படியே எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ எங்கே உங்கள் ஃப்ரெண்டு, எங்கே உங்கள் தோழன், செந்தில கேட்குறாங்க ஜனங்க எங்கே உங்கள் ஃப்ரெண்டு, எங்கே உங்கள் பார்ட்னரு, இப்படிலாம் கேட்குறாங்க. இவர் வேண்டே லேட்டாக வர மாதிரி அப்படின்ட்டு செம்ம டென்ஷனாக இருக்கார் நம்மால். திடீர்னு வேண்டே சார் இந்த எம்ஜிஆர்லாம் வருவாங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செந்தில் என்ன வேண்டே ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அப்படி என்ட்ரி ஆகிறார். அப்படின்னு ஒன்று அவர் பார்த்து சத்தம் போட்ட உடனே வேண்டே பண்ணுவாங்க. இவன் நம்மளை வேண்டே செந்திலாளனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம். அது கேபி பில்ஸ் பாலு தெரியல உங்களுக்கு. அந்த படம் ஆகாயம் என்ன பொறுத்தன படம். அந்த படத்துக்கு வந்து இவர் ஃப்ளைட் டிக்கெட் கேட்டுனேங்கிறார். ஏய் இன்னைக்கு பேக்கப்பியா, அவர் டேட் அவர் தான் பார்ப்பார். அவ்வளோ பக்காவாக இருக்குங்க, செம்ம ஷெட்யூல் அவர். அதனால் வந்து ஏய் நாளைக்கு வேறு படத்துக்கு மாட்டா, டிக்கெட்டுக்கடா பாலு வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனால் வந்துருண்ணே, அவங்க தம்பி தான் மேனேஜர் ஒருத்தர், வந்துருண்ணே கட் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாலு காணும் அந்த ஏரியாவில். அவங்க தம்பி என்னப்பா காணாமல் போயிட்டானுங்க, நம்மள என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னாரு. கடைசியில் ஒரு தேர்ட் ஏசியில் ஏற்றி விட்டாப்படி. யார் ராம்கி அண்ணனையும். நான் வந்து ட்ரெயினில் ஏறி அண்ணனை பார்க்க போகிறேன். அப்போ இந்த தேர்ட் ஏசியில் அந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அப்போ பாரு அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து இப்படி பண்ணி விட்டாங்க பார்த்தியாப்பா அப்படின்னு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு சிரிப்பு ஒரு பார்க்குறேன். இதில் என்ன ஆயில் காமெடினா, எவனாவது பார்த்துட்டான் ஸ்க்ரீனை போய் இழுத்துட்டு எங்கே அவர் வரலையான்றான் செந்தில. அப்படி இன்னும் டென்ஷன் ஆகுறாரு, ஊயிடுறாரு. அப்புறம் ஒன்றும் இல்லை, திடீர்னு என்ன பண்ணாரு, சவுந்தர் என்னையே ட்ரெயினில் ஏற்றிட்டான், உங்களை எல்லாம் நடந்து தான் வர சொல்லுவான்னு நினைக்கிறேன், இந்த எதுக்கு கை செலவு வச்சுக்கோ ஒரு 100 ரூபா. அது மாதிரி ஐயோ அந்த காவலி மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பால் என்ன பண்ண அப்படின்னு நாங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கோம் சார் ட்ரெயினில். நீங்கள் நான் எம்எஸ்சி கோபி, எம்எஸ்சி சாரோட பையன் கோபி, பாலானந்த், சிந்துன்னு ஒரு 2 இறந்துச்சு இல்லை, அது இன்னொரு 10 ஆள் பாலா எல்லாம் நின்றுட்டுருக்கோம் சார். அவரில் அப்படின்னு என்ன எல்லோரும் இங்கே நின்றுட்டுருக்குறீங்க, ஏன் ஊருக்கு போகலையாக்க, என்னையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் ஏற போகிறார். ஒரு ட்ரெயினில் உடனே விஸ்வநாதன் நம்ம கோபி பாஞ்சே எங்கே எங்களை விட்டுல போகிறேன், எங்களை ஏற்றி விட்டு போயா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் எங்களோட ட்ரெயினில் நின்று வந்தார் அன்னைக்கு. ஐயோ பொழுது அதெல்லாம். அதாவது அது ஆனால் இப்போ நினச்சி பார்க்க ஒரு ஜாலியாக தான் இருந்தது. அது ஒரு அனுபவம் தானே சார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவரோட சுச்சுவேஷன். இன்னும் டிக்கெட் கிடைக்கல, அது ஒன்று இருக்குது. நீங்கள் டிக்கெட் கிடச்சி யாரும் டிக்கெட் போடாமல் இருக்க மாட்டாங்களே, அது ஏதோ ஒரு சீசனு, ஏதோ ஒரு சம்திங் else அந்த மாதிரி கூட இருக்கலாம். வாசுக்கிட்ட மொத்தம் எத்தனை படம் வேலை செஞ்சுருக்கீங்க? படமாக பார்த்தா ஒரு 8 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பேன். டிஸ்கஷனு அது இது நடிப்பு கிடிப்புன்னு அந்த படம் சாதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறக்குறைய டிஸ்கஷன் கம் ஆக்டிங் மாதிரி மன்னனில். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10-15 படம் இருக்கும். வாசு சாதாரணமாக நல்லா நடித்து காட்டுவார். ஆமாம், காமெடி வேஷத்தை கூட நடித்து காட்டுவாரா? ஆமாம். அது என்னென்னா ஒரு டைரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பல டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இது போதும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டிசைட் பண்ணுறாங்களா, அவங்க வந்து சிறந்த டைரக்டராக இருக்காங்க. எடிட்டிங் நாலேஜ் இப்போ அது வந்து எங்கள் டைரக்டர் உண்டு. இப்போ மன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு நான் வந்து மன்னனில் எப்படின்னா லேபர்ஸ் ஒரு கேரக்டர் போட்டு போய் நின்றுட்டேன். கூட்டத்தோட கூட்டமாக நிற்க போறியா, உனக்கு ஒரு செம சீன் இருக்கே, செல்வ விநாயகன் சொல்லிட்டு அவரோட அசோசியேட் அவர்கிட்ட நல்ல கேரக்டர், அந்த ரிக்ஷாக்காரன் கேரக்டர், ரிக்ஷாக்காரன் சூப்பர் கேரக்டராகிட்டார் அவரு. ஆனால் உடனே இப்போ வள்ளூர் படத்தில் போய் ஒரு ரிக்ஷாக்காரன் ரிக்ஷா ரஜினி சாரை வச்சு ஓட்டணும், ரிக்ஷா ஓட்டு இல்லைன்னாரு. நான் ஏதோ பாண்டிச்சேரி ரிக்ஷா ஓட்டின மாதிரி ஓட்டு வந்துட்டேன். தெரியாதுங்க ரிக்ஷா எப்படி ஓட்டு தெரியும். உடனே ஒரு வள்ளூர் கூட்டத்தில் போய் ஒரு ரிக்ஷாக்காரன் போய் 10 ரூபா எனக்கு நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருப்போம்ல, உடனே பார்த்தேன்
நீ எதுப்பா ஓட்டுற ரிக்ஷா உனக்கு என்னப்பா தலையெழுத்தாள் இல்லை சார் இது மாதிரி படத்தில் ரஜினி சார் அப்படியா ஃப்ரீயாக கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இழுக்கும் ரிக்ஷா. அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் உடனே அந்த கேரக்டர் பண்ணும்போது நான் வந்து ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஐயோ அது வேணாம் இது போதும். அது என்னென்னா அந்த போதும் நிறுத்திக்கோன்னு சொல்கிறது. அது மாதிரி கவுண்டமணி என்ன காமெடி எல்லாம் அவருக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் அவர் கொடுத்துருவார், இம்ப்ரூவைஸ் பண்ணார் ஸ்பாட்டில். அதை வந்து அவர் தடுக்க மாட்டார். ஒரு நல்ல டைரக்டர் வந்து அதை ரசிக்கிறது தான் நல்ல டைரக்டரோட வேலையை. ஒரு நிமிஷம், இவர் நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அவரோட வந்து டெடிகேஷன்னா பயங்கர ஞாபக சக்தி சார் அவருக்கு. நான் வியந்து போகிற விஷயம். ரெண்டாவது இன்னொன்று வந்து அவர் வந்து எப்படின்னா பங்க்சுவாலிட்டி. அதாவது அவருக்கு வந்து வேலை கிடச்சிச்சு ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு எடுத்துகிட்ருக்காரு, காமெடியாக எடுத்துகிட்ருக்காரு. அந்த நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. அது கவுண்டமணி என்னன்னா சத்யராஜ் சார் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு பொண்ணை பற்றி பாடுற மாதிரி சீக்வன்ஸு. அது எடுக்கும்போது அவருக்கு ஒரு 100 டிகிரி ஏதோ ஃபீவர், நல்ல ஃபீவர். அப்போ எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் போங்க சார், நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அதை எடுத்து முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு 9:15 பேக்கப் பண்ணிட்டு தான் போனார். அதேமாதிரி காலையில் எடிட்டிங்க்கு 5:30 வந்துடுவாருங்க. வந்துட்டு எடிட்டிங். நீங்கள் ஏன் அவ்வளோ போகிறீங்க? இப்போ நான் ஒரு போன வருஷம் வந்து அவரை போய் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்காக போகிறேன். போனால் ஏதாவது கீழே கொஞ்சம் ஏதோ போய் தேர்ந்துக்கிறேன். சார் என்ன சார்ண்ணே? இல்லையா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அது எதாவது பார்த்துட்டு இங்கே இந்த தேடல் இருக்குல்ல, அதனால தான் இன்னி வரைக்கும் அவர் படம் பண்ணிட்டு. நீங்கள் யோசிப்பார், கரண்ட் டேரக்டர்ஸோட இன்னி வரைக்கும் நீ காம்படிட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்கு வந்து அயராத உழைப்பு. அப்புறம் ரெண்டாவது, இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு இளையராஜா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து பணக்காரன் வந்து கம்போசிங். நீங்கள் பார்த்து வேந்த விஷயம்னு சொன்னால் இதை சொல்லலாம். இளையராஜா வந்து எங்களுக்கு கனவு சார். அவர் கம்போசிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பயங்கர ஆசை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நைஸாக டைரக்டருக்குள்ளேயே அப்படி உள்ளே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். இன்பிட்டியில் இதில் ஒரு விஷயம் சொல்லணும். நான் பாங்குரோடு தான் நடக்கும் டிஸ்கஷன்லாம். அப்போது சார் வந்து நான் போனேன். அருள் நான் சொன்னேன், டைரக்டர் இங்கே அண்ணன் இது பிரசாத்தில் இருக்கிறதா வாத்தியார் வீட்டுக்குள்ள ரீரிகார்டிங். அப்போ வாத்தியார் வீட்டு பொன் பண்ண செல்வன் அப்புறம் ரீரிகார்டிங்னா அப்படியா தலைவர் நீங்கள் கிட்ட பார்த்து அப்படி ஏன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் டேரக்டராக பார்த்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ டேரக்டர் வந்து வெளியே நின்றுட்டுருக்கேன். நான் வந்து என்ன இங்கே அப்படின்னாரு. அங்கே போகாமல் என்ன இங்கே அப்படின்னாரு. இல்லை சார் ராஜா சார் ரீரிகார்டிங்கா சார். ஸோ நானே வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன், நீ என்ன பண்ண போகிற போயாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி பண்ணது. சரி பார்க்க கம்போசிங் போனோடனே அப்படியே நைஸா ஒன்றுமே சொல்ல டைரக்டர் அப்படின்ட்டுங்க. சத்ய தியாகராஜ் சார், சந்திரநாத், வாஸ் சார், நானுங்க, வேறு யாருமே இல்லை. சந்திரநாத் தான் ஆள் மாதிரி வச்சுங்களேன், யாருக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், சந்திரநாத் என்ற சார் அப்படின்ட்டு உடனே ராஜா சார் வந்தார். வந்து 6 மணி போட்டு வந்தார். உடனே டக்குன்னு நான் உக்காண்டேன். ஏதோ ஒரு இதில் வந்து உக்காண்டேன் பார்த்துக்கொண்டு. சந்திரநாத் சத்ய தியாகராஜ் சார் ஏங்க அவர் மாட்டை உக்காட்டும், உங்களுக்கு என்னங்க அவர் வந்தால் இல்லை பிரச்சனை, பேசாமல் இருக்கு அப்படின்னு. வாடா அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்போசிங் அந்த 6 மணி டைரக்டர் சுச்சுவேஷன் என்ன ஒரிஜினல் லைன். அது லாவாரிஸ் படத்தோட ரீமேக். அது என்ன ஒரிஜினலில் என்ன இருக்கும் வாசு அப்படின்னாரு. ஒரிஜினலில் வந்து எதனா மரத்தை வச்சுவேன் தண்ணி ஊற்றுவான் அந்த மாதிரி வருங்க. அப்படியா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்று சொன்ன ஒன்னேங்க வாழ பாதுமா வாழ மாத்துமா ஏ மனமே கலங்காது நீ தபேல கேவல எதுவுமே ஒன்லி ஹார்மோனி. பாரங்கள் எல்லாமே மறைந்தவன் அவன் அப்படியே புண்டு இருக்குது. ஆஹா கொட்டுதேடா அப்படின்ட்டு அப்படியே பயங்கர விஷயம் ஆகிட்டேன். அதில் ஓம் சாந்தி ஓம்னு ஒன்று வரும். ஓம் சாந்தி ஓம். ஆனால் டேரக்டர் ஆனால் ஓம் சாந்தி ஓம் நல்லா இருக்கும் நீ பண்ணு அப்படின்னு அவர் அதில் அது எனக்கு பயங்கர ஒரு வியப்பான விஷயம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். இது என்னன்னா அந்த இடத்துல என்ன நினச்சிருந்தா ஒரு அசிஸ்டண்ட்டு அப்ரெண்டிஸு இவன் எதுக்கு இங்கே உள்ள நினச்சிருக்கலாம், அவர் பண்ணவே மாட்டேன். அது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல பாருங்க. அப்போ நான் ஸ்மோக் பண்ணுவேன், இப்போ பண்ணுறதில்ல. இப்போ வந்து அருள் சொல்லிட்டு படம் பண்ண போகிறான். நான் அவங்க கூட வந்து அசோசியேட்டாக போகிறேன். அருள் கூட அவன் வந்து கூட்டான் டேரக்டர் சொல்லிட்டு சரி போயாச்சு. போன உடனே அதுக்கப்புறம் அருளுக்கு அந்த படம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இதாகி போச்சு. நான் மறுபடியும் டைரக்டர்கிட்ட வந்து நைஸாக அப்படியே என்ன பண்ணுறது அப்படியே வந்து என்ன அவன்கிட்ட போனேன். என்னாச்சு உடனே இவர் செல்வ விநாயகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஜாலியான ஒரு நல்ல டைப். அவர் உடனே என்ன பண்ணார், ஆமாம் அவன் எதிர்க்கே சிகரெட்டு அவன் முடிஞ்சிலும் போதுடா அப்படின்னாரு. அதுக்கு வேறு டேரக்டர் என்ன சொல்லுவாங்க, அப்படி பண்ண அப்படின்னு நீ கூட தான் தம் அடிக்கிற அதுக்கு எனக்கு என்ன
அது என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை. அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு பாரு, அதானே பிரச்சனை. இதுதான் ஒரு அந்த மென்டாலிட்டிங்கிறது. ஸோ அது மாதிரி அவர்கிட்ட பல நல்ல விஷயங்கள். அது மாதிரி சார் பொய் சொல்ல மாட்டார், ப்ரொடியூசரை ஏமாற்ற மாட்டார், சொல்கிற டைமில் பண்ணுவார். அதனால தான் ஸ்டில் ஹி இஸ் டூயிங். உங்களோட நடிக்கின்றவர்களை பற்றி உங்கள் மனசுக்கு தோன்றதை அப்படியே உங்ககிட்ட சொல்லக்கூடிய தைரியம் எப்படி உங்களுக்கு வந்தது? சத்யராஜ் சார் தான், கவுண்டமணியன், இவங்க 2 பேர் தான் வந்து ஏன்னா அவங்க அது மாதிரி அவங்க கூடயே நான் மேக்ஸிமம் சத்யராஜ் சார் கவுண்டமணியன் தான் இருப்போம். நாங்கள் 99%. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் சார். ஒரு இது சுராஜ் படம் தான் அது, குங்கும போட்டு கவுண்டர். சத்யராஜ் சார் பயங்கர க்ளோஸ். ராமநாத் சார் எனக்கு நல்லா பழக்கம். அவர் இவர் நல்லா தான் பழக்கம், நல்ல பழக்கம். ராமநாத் சாருக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிறோம். அப்போ கவுண்டமணியன் கேஷுவலாக தான் கேட்குறாரு, ஏன்னா ராமநாதனை பார்த்தியா அப்படின்னு. பார்த்துனேன் அப்படின்போது டக்குன்ட்டு சத்யராஜ் சார் ஏதோ சொன்னார். அவர் பார்ப்பாருங்க, அவர் என்னங்க அவர் பயங்கர க்ளோஸ். வேறு எதாவது நக்கலா சார் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் என் கண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் ₹1,00,000 ஆனால் நான் கண்ணை பார்த்துக்கிறேன், நான் சரி பண்ணுறேன்னு சொன்னார். அதெல்லாம் மறக்க மாட்டேன் சார். அப்போ நீங்கள் ராமநாத் சார் கூட போயிருக்க வேண்டியதானே, அது ஏதோ ஜாலியாக சொன்னேன். ஏன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்லேயே இருந்தேன். மத்தியானம் 1 மணி இருக்கும், லஞ்ச் பிரேக். எப்பயுமே அவங்களோட தான் சாப்பிடுவேன். ஆனால் ஒரு மாதிரி நல்லா திடீர்னு அங்கேயும் வந்தாருங்க சத்யராஜ் சார். அப்புறம் சாப்பிடலாம் ஒரு நிமிஷம் எனக்கு சார் என்னங்க அந்த ஆள் எங்கே நிற்கிறார் பாருங்க. அந்த செகண்டில் பேசுகிறது அவ்வளோதான், அதோட கட். அதனால தான் அவர் மேலே நமக்கு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அந்த செகண்ட் தாங்க கோவம். அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அதனால தான் அவரோடய நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால அவர் இது என்ன நான் அவர்கிட்ட விமர்சனம் பண்ணுறது வேற ஒன்று அடிஞ்சு ஓங்கி அரைஞ்சிப்பா அப்படி எந்த ஹீரோ வந்தாலும். கட்டளைன்னு ஒரு படங்க, ஆமாம், அதை பார்த்துட்டு வரேன். எப்படி தலைவர் படம் நீங்களா தானே சொல்லுவீங்க? பரவாயில்ல சார், அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? என்ன ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு டென்ஷனாக எல்லாம் வெளியில் வந்துட்டானுங்க சார். வீட்டுக்கு போகிறது ரெடி ஆகிட்டோம். அப்புறம் இந்த மேனேஜர் எல்லோரும் தடியால் கூப்பிட்டு அடித்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் படம் பார்க்க சொன்னாங்க. ஆமாங்க என்னங்க இது இப்படி கையெல்லாம் வேறு தட்டாங்க, சாட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார். அது நீங்கள் டயலாக் பார்த்து தட்டி இந்த மாதிரி விமர்சனத்தை யார் ஏற்றுவா? அதனால ஆனால் பட் அது எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். இப்போ விஜயகாந்த் சார் வந்து ஒரு தடவை வந்து சொக்கத்தங்கம் சாரி ரமணா படம் ரிலீஸு, நான் சொக்கத்தங்கத்தில் நடிக்க போயிருக்கேன். அப்போ எப்படி இருக்கு இப்போ நல்லா ஏன் படம் என்ன எப்படி ரமணா கிளைமேக்ஸு கேப்டன், அந்த கிளைமேக்ஸ்னால அந்த படம் ஹிட் அப்படின்னு. அப்படியா கரெக்டாக தான் என்ன போச்சா கரெக்டாக தான் சொல்கிறாரு, அதனால ஹிட்டு அப்படி சொல்லிட்டு அதை அவரை ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்துருச்சு. நீங்கள் சார் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் சார் உண்மை வந்து நிச்சயமாக ரொம்ப நாள் நீங்கள் தள்ளி போட முடியாது. உங்களுக்கு அப்புறமா ஆமாம் இல்லை கரெக்டாக சொன்னது உண்மை தானே அப்படின்னு. அது வந்து அவர் எப்படின்னா ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால அது ஓகே. இப்போ நீங்கள் கவுண்டமணியன்ட்ட கூட வந்து அவர் நடித்த படத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். ஆமாம், இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, நான் ஒரு படத்தை பற்றி சொன்னேன், அவர் நடித்த படத்தை அது 200 கோடி நானே என்னென்ன நீங்களே இப்படி காமெடி பண்ணுறீங்க, நீ இப்படிதாம்மா பேசுவேன் அப்படின்ற. அவர் படத்தை பலமாக சப்போர்ட் பண்ணுவார். எந்த படம் நடித்தாலும் ஆமாம் பலமாக. அது வந்து பெரிய பிஆர் வேலை பார்ப்பார் சார் அவர். என்னம்மா அந்த ஏரியா செங்கல்பட்டில் போதாமா அது எங்கேயும் அவர் சொன்னது ரொம்ப உருப்படியான ரொம்ப அது ஒரு ஜோக் இருக்குது. ஏதோ ஒரு படம் பிரபு சார் கூட நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்த்துட்டே இல்லையா பண்ணி அப்படின்னா இல்லைண்ணா அதான் ஒரு 2 நாள் கழிச்சு பாரு ஏன் எடுத்துகிட்டு போகிறாயா போய் பாரியா அந்த மாதிரி. சத்யராஜோட பழகின மாதிரி விஜயகாந்தோட பழகிருக்கீங்களா? விஜயகாந்த் சாரோட அவரோட ஒரே ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன். 2 படம் ஒர்க் பண்ணேன். ஒன்று வந்து சேதுபதி ஐபிஎஸ்ல நடித்தா அவர் கூட, பொன்மன செல்வனா நடிச்சு சேதுபதி ஐபிஎஸ், அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம். பட் அவர் ரொம்ப நல்ல மனிதர்ன்றது வந்து நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல்ல சார் குளிர்னா மைனஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இந்த அளவு குளிர்து. டைரக்டர் சார் எல்லாருக்கும் ஆள் ஒரு கோட்டு வர சொல்லி சார் குளிர் தாங்க முடியல பிள்ளைங்களுக்கலாம். அப்புறம் போயிட்டு இன்னும் குளிர் நிற்கவே முடியல சார். இப்போ நீங்கள் காஷ்மீர் போனாலும் அதை தான் பண்ணியாகும். கரெக்ட் இல்லையா? அது வந்து தப்பா ஒரு குளிர் போனதுக்காக பண்ணுறேன். அந்த மாதிரி அது ரொம்ப சகஜமாக எல்லாருக்கும் அன்பாக ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு மதின்னு சொல்லிட்டு அசோசியேட் டைரக்டர் நடந்து வந்துட்டு இருக்காரு கோடம்பாக்கத்தில். ஒரு கார் உரசுற மாதிரி வந்து நிற்குது. நின்ன உடனே என்னடா யார் அது கார் உரசுற மாதிரி இது பார்ப்பேன். பார்த்தா கேப்டன் என்ன மாதிரி ஏறுங்க வண்டியில் எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு வராருங்க கார். யார் பண்ணுவா? எந்த ஹீரோ பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ அதுதான் அதுதான் அந்த கனெக்டிவிட்டி இப்போ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு
அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். அவர் கூட நான் வந்தாலும் அந்த 2 படம் அவர் பார்த்தா அது 2 படத்தில் அவர் ரொம்ப நெருங்கி பார்த்துருக்கேன். ரொம்ப க்ளோஸாக ரொம்ப அவரு எப்படி சொன்னார், அவர் ஒரு கேப்டன்னா அவர் தான் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த தலைமை ஆளுமை இருக்குல்ல அதை விட்டு கரெக்டாக இருக்கும். வந்து இதுமாரி இந்த 12 மணிக்கு மேலே அந்த ஷார்ட் எடுத்தால் எதோ சொல்லுவாங்களே, டாப் லைட்டில் எடுக்கக்கூடாது, டாப் லைட்டில் எடுத்தால் நல்லா இருக்காது கேப்டன். அதை கொஞ்சம் எவையா சொன்னது, எல்லா படம் டாப் லைட் எடுத்தால் ஓடிட்டு கேட்டு அந்த மாதிரி ஓப்பனாக அடிச்சுடுவார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கஷ்டத்தை மட்டும் தாங்க பார்ப்பார் அவர். ஒரு ப்ரொடியூசர் நம்மளால் லாஸ் ஆகிடக்கூடாது அந்த படத்தில். நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். அதனால தான் அப்போலாம் சினிமா சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்ட்ராடனரியாக. எந்த காலகட்டத்தில் மணிமன்னனோட உங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது? சத்யராஜ் சார் மூலமாக தான். அது என்னென்னா அவரோட வில்லாதியில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அமைதிப்படை பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களை நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு மணிவண்ணன் சாரோட டைலாக், அவருடைய அந்த சென்ஸ் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் வருங்க அதாவது காதல் ஒயிட்டில் ஒரு டைலாக் எதிர்ப்பார் சார். ஹீரோக்கு வந்து கண்ணு தெரியாது, ஹீரோயின் வந்து கையில் தட்டை எடுத்துகிட்டு வருவா, பொன்னி அவர் பேர் அந்த படத்தில். அப்போ அந்த ஹீரோ கேட்பா அப்படி கண்ணன்ற கேரக்டர் இதுமாதிரி வந்து நீ கையில் ஏதாவது கனமான பொருள் வச்சுருக்கியா, உங்களுக்கு கண்ணு தெரியாது நான் எப்படி கனமான பொருள் வச்சுருக்கேன். இல்லை பொதுவாக உங்கள் சடங்கில் வந்து ஒரு சினுங்கள் இருக்கும், ஆனால் இந்த பொருள் வச்சுன்னா நிறைய சினுங்கள் இருக்குது அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப ஒரு கவித்துவமான அந்த டைலாக் சொன்னா இருக்குது. அதெல்லாம் ஓகே தலைவா. ஆனால் அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் வந்து புக்கு படிப்பீங்களான்னு தான் கேட்டார். கடிங்க கேட்டு வாழ்க்கை முதல் கங்கை வரை படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் ஆய்ந்தார் முதல்ல படிங்க. ஸோ அந்த அனுபவம்லாம் தான் அவர் வந்து அந்த அரசியல் படம் இன்றைக்கி எவ்வளோ பேர் பண்ணலாம், ஆனால் மணிவண்ணன் சார் மாதிரி பண்ண முடியாது. அது காரணம்னா நூக்கன் காரணம் அவருக்கு தெரியும் அரசியல்னா என்ன, அதனுடைய நகர்வு எப்படி இருக்கும் என்னன்றது. அதனால தான் அந்த படம் பெரிய ஹிட் அமைதி மாதிரி. அவருடைய டயலாக் இருக்குல்ல, ஸ்பான்டேனியஸ்னா இல்லைடா. நானும் பேப்பரே இருக்காதுங்க ஷூட்டிங்கில். பேப்பர்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லை தெரியும். அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவார், பேசுவாங்க, சொல்லிக் கொடுப்பார், பேசுவாங்க இப்படி தான். அது ஆட்சி சொன்னாங்க ஒருத்தர், தம்பி இப்படி டைலாக் சொல்லுது, அது கொஞ்சம் உட்காந்து எழுதுனா அது உட்கார மாட்டார்ல நம்மளால நம்ம சத்திரத்து. அந்த மாதிரி அது இயற்கையிலேயே அவருக்கு வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ். அவர் ஒரு வியந்த வேறு விஷயம் சார். அவர் ஹைலி டேலண்டடு. அதே மாதிரி இந்த கேமரா லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் சின்னதாக நான் பெரிய இடத்துல இருக்கேன், சும்மா லைட்டாக ஒரு சின்னதில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாறும். நான் பார்த்ததே இல்லை. அது ஃப்ளோ டைரக்ஷனாக வந்து ஃப்ளோ சார். யாரும் மிரண்டுருக்காங்க இந்த ஆள் இவ்வளோ டேலண்ட்டு. வசூல் ராஜா பட வாய்ப்பு எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அது நான் கதறிட்டேன். சரண் சார்ட்ட போயிட்டு கதறிட்டேன். அதுக்கு முன்னாடி அட்டகாசம் படம் பண்ணேன். அட்டகாசம் படத்தில் ராஜீவ்குமார் மழைன்னு ஒரு படம் பண்ணார். அந்த டைரக்டர் நான் அறிமுகப்படுத்தினேன். அவர் அறிமுகப்படுத்தின உடனே நான் போய் அட்டகாசம் படத்தில் தான் ராஜ்குமார் சொன்னார். அதில் அவர் தான் அசோசியேட்டு சொன்னார் அவர் ராஜ்குமார். பட்டு சரி நான் இதில் உங்களுக்காக ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி வில்லனோட வந்து அசிஸ்டன்ட் அவர் வந்து எதையுமே நம்ப மாட்டார் அந்த கேரக்டர். அதுக்கு பதிலாக உங்களை தான் டெஸ்ட் பண்ணி பண்ணுவார். சாப்பாடுனா உங்களை தான் முதல்ல சாப்பிட வைப்பார், ஏன்னா விஷம் கலந்துருக்காருட்டு. அந்த மாதிரி ஒரு பெக்குலர் கேரக்டர். இப்போ வசூல் ராஜா இப்போ ஆரம்பிக்கிறாங்க. நான் கமல் சார் கூட நடிச்சது நான் போய்ட்டு, சார் என்ன பண்ணல இது பண்ண சார், நான் இல்லை சார் இருந்தாலும் இதில் ஒன்றுமே கேரக்டரே இல்லை சார், நிற்கிறேங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிற்கிறேன்ற. நான் கமல் சார் கூட படத்தில் நடித்தேங்கிறது எனக்கு அது ஒரு எனக்கு கவுண்டாவது இருக்கணும். அட்லீஸ்ட் அவரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட நடிக்கணும், அவருக்கு நடிப்பு. ஸோ இது மாதிரி நான் பிரமிச்சிருக்கேன் சார். அவர் நாயகனிங்களாம் ஒரு கம்பவுண்ட் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கமல் சார் பயங்கர. ஆனால் அவருக்கும் தெரியுது விஜயகாந்த் சார் மாதிரி தான். அவருக்கு வந்து இவர் நடிச்சிருக்காரு, பார்த்துருக்காங்க சார். எனக்கு அதுதான் ஆச்சு, நம்ம நிறையா பார்த்துருக்காங்களே, கவனிச்சிருக்காங்களே. சிவாஜி சார் மன்னான்னு பார்த்துட்டு சொன்னாராமா. ராம்குமார் சார் சொன்னார், யோ அவர் அது மாதிரி தானே பேசுவார். அப்பா அவர் நடிப்பை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு, அந்த பையன் ஒரிஜினல் ரட்சியாக்கார மாதிரியே இருக்காங்க. ரொம்ப அதெல்லாம் தான் நம்ம எதுக்கு இந்த சினிமாவுக்கு வந்தது. இந்த மாதிரி ஆளுமைகளோட நடிக்கணும், ஆளுமைகளுடைய பாராட்டுகளை கண் பார்வை கிடைச்சிடாது. அது கிடைச்சதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அவரு வந்து கமல் சாரை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்களா இன்டர்ஃபியர் ஆவார். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஷார்ட் சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு அவனுக்கு வந்து கேன்சர்னு தெரிஞ்சிடும் அந்த பையனுக்கு. இப்போ வந்து அவர் உட்காந்து பேசுனா இப்போ இது எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிஸ்கஷன், கேமராமேன் வெங்கடேஷுக்கும் இப்போ கமல் சார் வந்து எல்லோரும் ஒரு நிமிஷம் எல்லாம் வெளியில் போங்க சொல்லிட்டு அவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாட் உருவாக்கும். நினச்சிருந்தா எங்கள் எதுவும் கூட சொல்லலாம், நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல, ஜனங்க ஒரு பெருசாலாம் எடுத்துக்க போகிறது. பட் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அந்த 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 டீசென்சி இருக்குது, அதுதான் முக்கியம் இல்லை. ஸோ அது அவர் பார்த்தா ஒரு இடமா நிறையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபு சார் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும்.
நல்லா சாப்பிடுவோம். போக முடியாது வந்து சூப்பராக இருந்தது. எல்லாரும் யாராக இருந்தாலும் சாப்பிடுவோம், எல்லாரும் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம்ல. அப்போ பிரபு சார் சாப்பிட்டே இருந்தார். உடனே கமல் சார் சொன்னார், இதுதான் நிறுத்திக்கிங்க ஒரு ஸ்டேஜில். இதுதான் அவர் பண்ணார். யார் தலைவர்? அப்போ நீங்கள் அதை விட்டுரு, அந்த எக்ஸசைஸை பற்றி அப்படியே அதை பற்றி பேசுகிறாரு. எனக்கு நான் ரொம்ப வியந்தது அந்த படத்தில் அவரை பார்த்து. நாங்கள் எல்லாம் வந்துருக்கு, நான் வையாபுரி, அந்த இறந்துட்டார் ஒரு ஆள் நல்லா பாலாசிங்கு, இதெல்லாம் ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கணும். கருணாஸ் அது இது எல்லா திறமசாலிகளும் இருக்கீங்களா அப்படின்னாரு. ஆஹா, நம்மளே ஒரு திறமசாலி சொல்கிற ஒரு பேச்சுக்கு அந்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே, அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதேமாதிரி அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டில் வந்து நான் வந்து அந்த இதை தள்ளிட்டு ஒரு சின்ன மூமெண்ட் மாதிரி கொடுத்தாங்க எனக்கு. அவங்க டான்ஸு பெருசாக. ஸோ அதுதான் உடனே டக்குன்னு என்ன பண்ணார், சரி வரலையே உங்களுக்கு அப்படின்ட்டு டக்குன்னு அவர் வாங்கி பண்ணி அதை அழகாக பண்ணார். வேற என்ன, ஏன் இது கூட இல்லாமல் என்ன நீங்கள் இது கூட இத்தனை வருஷம் சினிமாவில் என்னங்க அப்படி தானே சொல்லுவோம். அவர் அதெல்லாம் இல்லாமல் அவர் சரி வரலையா, சரி ஓகே நோ ப்ராப்ளம், சரி அப்புறம் அவர் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணார். ஸோ நம்ம அதாவது சினிமா வந்து இந்த கலைஞர்கள், டைரக்டர்ஸ் எல்லாம் அது மாதிரி பாலாம் பார்த்து மிரண்டுருக்கீங்க. என்னன்னா இந்தால் டெடி அவர் பாருங்கள் ஒரு ஷார்ட்டு சொல்கிறார் பாலா, அது என்ன பிதாமகனில் பாலு கேமராமேன். பால் வந்து இல்லை சார் இது இடிக்கிறீங்கன்னு அவரோட ஏதோ காம்ப்ளிகேஷன் சொல்கிறார். இல்லையே நீங்கள் இப்படி வந்தால் வராது கரெக்டாக சொல்ல அப்படிங்க. என்னடா அந்த அதேமாதிரி அவர் படம் பண்ணும்போது ஷார்ட் எடுக்கும்போது இளையராஜா ரீதிகாடி பின்னாடி ஓடும், ஏதோ ஒரு பாட்டு போட்டு தான் படமே எடுப்பார். கவுண்டமணிக்கு அப்புறம் நீங்கள் அதிகமாக சேர்ந்து நடித்ததுன்னா வடிவேல். வடிவேல் அவருக்கு உங்களுக்குமான நட்பு. வடிவேல் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அப்படிங்க எப்படின்னா, என்னம்மா கண்ணுன்னு ஒரு படத்தை நடிச்சுன்னு இருக்கோம் நானும் அவர். அப்போ அவர் வந்து பேச சவுந்தரு நான் வந்து அந்த சிகரெட்டை மூஞ்சில் விட்டான்ல சவுந்தரு, கோவைச்சாரில் மூஞ்சில், அதெல்லாம் எங்கே பிடிச்சேன்னு நினைக்கிறேன், எங்கே தானே பொண்டாட்டி மூஞ்சில் ஊதும் தலைவா, அது இப்படின்னு அதை வச்சு அடிக்கிறது. நம்ம அப்படியே இப்போ நேரில் அப்சர்வேஷன் தான். மதுரை அவர் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஊரில் இருக்கிறானுங்க. மதுரையில் வடிவேல் பண்ண எல்லாருமே அந்த ஊரில் இருக்காங்க. அந்த ஊர் எல்லாம் அந்த கேரக்டர் எல்லாமே. நான் ஒரு மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னேன், தலைவா நம்மள மாதிரி பேசி திரியானு தலைவர் எல்லாரும் அப்படின்னு. அவங்க வெளியிலே சொல்கிறார், அவங்கள மாதிரி தான் நம்ம பேசி திரிறோம். அதனால் வடிவேல் வந்து எப்படின்னா பயங்கர ரசிகன். நல்லா நடிச்சிட்டிங்கன்னா கொண்டாடுவோம். சவுந்தரு பாட்டு ஒரு பஞ்சு கொடுப்பாரு, சூப்பர் டக்குன்னு வேஸ்ட் அடியே அடுத்த போட்டு வந்துடும் அப்படி. அந்த மாதிரி ஒரு செம்ம ஜாலியான ஆளுங்க. நான் வந்து இப்போ சேரன் படத்தில் வெச்சி கொடி கேட்டு நடிக்க போகிறேன். ஒரு கிளி ஜோசி கேரக்டர் மாமான் தான் சொல்கிறேன். அப்படி யார் சேரன் என்ன. சரி என்ன போயிட்டேன். இங்கே தான் நடந்தது. என்ன ஒரு இது கோவூரில். அப்போ கோவூர் தான் பயங்கர ஷூட்டிங் மேட்ச் பண்ணாங்க. அப்புறம் அங்கே போயிட்டேன். போன உடனே சவுந்தரு எனக்கு வார்த்தை இப்படி தான். சவுந்தரு என்ன, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் உதயகுமார் படத்தில் அப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு. அதனால் என்னை வந்து வாசர் படத்தில் பார்ப்பேன். நான் பார்த்துச்சே பாட்டி அண்ணாங்க என்னன்னு அப்புறம் அவர் பேசிட்டு என்ன பார்த்தேன் சவுந்தரு அப்புறம் என்ன உடனே எழுதுற கேரக்டர் அப்படி என்ன கேரக்டரு இதுமாதிரி இதை கிளி ஜோசி சவுந்தரு அது நல்லா இருக்கா சவுந்தரு, நீ இந்த ஒட்டக்காப்பால் பண்ணு சூப்பராக இருக்கும். நான் கூப்பிட்ற பங்காளி ஒட்டகப்பால் கரெக்டாக பண்ணுவோம். அப்படி சவுந்தரு போட்டுருவோம் சவுந்தரு பண்ணும் அப்படியா. சரி அந்த மீசை கேஸை அதெல்லாம் வாங்க, அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க. தாலி வச்சுருவாங்க. மீசை போட்டு போய் நேராக பார்பர் ஷாப் போய் மீசை சரி பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நடிச்சு தான். அந்த மாதிரி பயங்கர ரசிகங்க, மிகப்பெரிய. அதாவது உங்களை நல்லா நடிச்சுட்டா பாராட்டு. நல்லா நடிக்கலாம் எல்லாரும் திட்ட தானே செய்வாங்க, இயற்கை தானே அது. அதை ஏதாவது ரவுஸ் விட்டுருவோம். துபாயில கூட ஒட்டகப்பல்லாம் டீ போறாங்க சொல்லிருக்கலடா. ஒட்டகத்துக்கு நான் எங்க போறது? அது 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல பாத்துக்கிறேன். அவன் பான் ஆக்டர், அதாவது பை பர்த்லேயே பை பிளட்லேயே ஆக்டிங். என் ஒய்ஃப் வந்து நானும் ஒய்ஃப் இப்போ டிவி பார்ப்பேன்ல, ஏன்னா அதாவது ரத்தத்திலே இருக்குதுங்க அப்படின்னு என் ஒய்ஃப். அதாவது காமெடின்றது வந்து அது ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கும். அப்படிங்க நீங்கள் ஒரு சீன் சொல்லி அந்த சீனை பழசு செல்லாது தலைவா செல்லாது யாரும் டைரக்ட் சீன் சொல்லுவாங்கள்ல, பழசு வேறு எதாவது பிடிக்கும் வேறு எதாவது பிடிக்கல டேய் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு மெருக இருக்கும். அப்படி அந்த சீனை ரொம்ப டெடிக்கேட்டட். அவனுக்கு செம்ம டெடிக்கேஷன் சீனில், செம்ம டெடிக்கேஷன். வடிவேலு கூட நடித்த பல நடிகர்கள் அவரை பற்றி சமீப காலமாக விமர்சனிக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தேவையில்லாது. ஏன் தேவையில்லாதுன்னா, இப்போ சித்ராலட்சுமி சார் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம், ரொம்ப வருஷமாக பழக்கம். அவர் என்னை கூப்பிடவே இல்லையே, ஏன் அப்படின்னு நினைக்கிறத நீ போய் கேர அவர்கிட்ட. சார் என்ன சார் என்னெல்லாம் கூப்பிட மாட்டேங்க, அதில் என்ன உனக்கு ஈகோ? வாலி சொன்னல ஈகோவை ஈகோ நீ தான் மேட்ரு. அவர்
போன போடு, பிடிக்கவே முடியலையா யார்கிட்ட சொல்லி அனுப்பு, அண்ணா இந்த மாதிரி நான் முடியலண்ணா என்ன வந்து பாருங்க, ஏன்னா இப்படி பண்ணுறேன், ஏன்னா நான் என்னென்ன பண்ண கூட கேளு சார். இங்கே என்னென்ன தடை என்னென்னா நம்ம கேட்குறதுக்கு தயங்குறோம் சார். நம்ம அது ஒரு ஏன் டிவி மூலியமாக சொல்கிறேன். அதே ஒரு 3ஆம் வருஷங்கிட்ட நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நீங்கள் ஒன்று சார், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். இப்போ நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சுயமாக எதுக்கு இது பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள எல்லாரும் சொல்லணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அது இன்ட்ரெஸ்ட்டாக சுவாரஸ்யமாக, இதுதானே மேட்ரு. இப்போ நான் வந்து வடிவேல் படத்தில் நடிச்சிருக்கேன், விவேகோடையும் நடிச்சிருக்கேன், நான் நடிக்காத நடிகர் யோகி பாபோடையும் நடிச்சிருக்கேன், சந்தானத்தோடையும் நடிச்சிருக்கேன், சூரிய கூடையும் நடிச்சிருக்கேன். அப்போது நீங்கள் ஏன் அவர் ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணுறீங்க? அப்போ அவர் தவிர்த்துட்டு அவங்களாம் நடிக்க முடியாதா? அது எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்களா, முத்துக்காலையோ கிங்காங் ஷோ பண்ணுறாங்க, நிறைய பெஞ்சமின் ஷோ பண்ண. பட் நான் அவரையே ஒரு தனிப்பட்ட மனிதனை எதிர்பார்க்குறேன் சார். அந்த படத்தில் நடிக்க வச்சாரு, உனக்கு அதை வச்சு ஒரு பேர் வந்துச்சுல்ல. அதை நீங்கள் பிக் பாஸ் போனீங்கன்னா அதில் ஒரு பேர் வரும், அதை வச்சு நீ தான் சம்பாதிக்கணும். மறுபடியும் இப்போ விஜய் டிவியில் கூட்டம் பிக் பாஸ் நீ போவாங்களா சொல்கிற ஒரு பேச்சு, அதை வச்சு நீ ஏன் பண்ணணும்? ஓவியா மாதிரி அதை வச்சு நீங்கள் காசு பண்ண கற்றுக்கணும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ துபாய் போகிறேன் சார் நாளைக்கு, அது வந்து லிங்க்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் தான் பேசி பழக்கமாகி அப்படி நீ தாங்க ப்ரொமோட் பண்ணி பிஆர் பண்ணி எல்லாத்துக்கும் வடி வரணும் துபாய்க்கு பண்ணி உட்காந்துருப்பியா சொல்கிற பேச்சு. நான் அதனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அப்புறம் ஒரு மெடிக்கலை போடுன்றேன் சார். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணுறோம்ல. அதில் வருஷத்துக்கு 20,000 25,000 கட்டினா 5 லட்ச ரூபா தரும். 2 தடவை ஒய்ஃப் போட முடியாது, அந்த மெடிக்கலும் தான் காப்பாற்றுச்சு. ஸோ மெடிக்கலையும் போடுங்க, அதில் என்ன இருக்குது? நினைக்கலாம் சார். நம்ம யாரும் வரும்போது பார்த்துக்கலான்றத பிரச்சனை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.